வணக்கம். டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் மிக முக்கியமான முதல் கேள்வி 2023-24 ஆண்டுக்கான மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஒவ்வொரு ஆண்டும் யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதனுடைய துணை அமைப்பான, அதாவது ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபையின் துணை அமைப்பான யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த அமைப்பின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும். அந்த வகையில் 2023-24 ஆண்டுக்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. உலகளவில் 193 நாடுகளில் இந்தியா 134வது இடத்துல இந்த ஹெச்டிஐ இண்டெக்ஸில் இருக்குது. 2022 கணக்குப்படி இந்தியாவோட ஹெச்டிஐ ஸ்கோர் என்னன்னு கேட்டால் 0.644 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி, உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற ரிசர்வேஷன் குறித்து கூறும் ஆர்டிகிள்ஸ் எது, சட்ட விதிகள் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம இந்தியன் பாலிட்டியில் அட்டவணை 11, 12 ஷெடியூல் 11, 12 பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி குறித்து அதில் இருக்கிற ரிசர்வேஷன் குறித்து ஒரு டீட்டெயில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 243D அப்படிங்கிற ஆர்டிக்கிள் பஞ்சாயத்து ராஜில் உள்ள ரிசர்வேஷன் குறித்து கூறுகின்றது. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் பஞ்சாயத்ஸ் அப்படின்னு சொல்லி 243D சொல்லுது. 243T என்ன சொல்லுதுன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் முனிசிபாலிட்டி, நகராட்சிகளில் உள்ள இடஒதுக்கீடு முறைகளை குறித்து 243T சொல்லுது. அடுத்தது 243W என்ன சொல்லுதுன்னா பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டி, அதாவது நகராட்சியில் உள்ள நகராட்சியோட அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறித்து 243W சொல்லுது. அடுத்தது 243F இது பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஸ் இன் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ராஜில் இருக்கிற மெம்பர்ஸோட தகுதி நீக்கம் குறித்து விதிகளை 243F சொல்லுது. அடுத்தது 243V அப்படிங்கிற ஆர்டிக்கிள் முனிசிபாலிட்டியில் இருக்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன், மெம்பர்ஸோட டிஸ்குவாலிஃபிகேஷன், அங்கே முனிசிபாலிட்டி இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களோட தகுதி நீக்கம் குறித்து 243V சொல்லுது. 243G ஆர்டிக்கிள் அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜில் இருக்கிற பவர்ஸ் அண்டு பொறுப்பு, அதிகாரமும் பொறுப்பும் குறித்து 243G ஆர்டிக்கிள் சொல்லுது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் சமத்துவபுரம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. சமத்துவபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா சமூக நல்லிணக்கத்திற்காகவும் இந்த சாதிய வேறுபாடுகளை களைவதற்காகவும் ஒரே இடத்தில் 100 வீடுகள் கட்டப்படும். அதில் அனைத்து சமூக மக்களும் வாழ வைக்கப்படுவார்கள். இது தமிழக அரசின் திட்டம். இந்த திட்டம் முதலாக 1998ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மதுரையில் மேலக்கோட்டை அந்த வில்லேஜில் தான் முதல் சமத்துவபுரமானது தமிழக அரசால் 1998இல் தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்த ஜமீன்தாரி குறித்த ஒரு சட்டம் எப்போது முதலாக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 ஜமீன்தாரி என்கொயரி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. அதாவது ஜமீன்தாரி நிலங்களில் இருக்கிற இந்த விவசாயிகள், அதில் குத்தகைக்கு இருக்கிற விவசாயிகளோட நிலை குறித்து ஆராய்வதற்காக 1937ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் அப்போதைய வருவாய்த்துறை அமைச்சர் டி பிரகாசம் தலைமையில் ஒரு கமிட்டியை அமைச்சிருப்பாங்க. அவங்க தான் அப்போ இருந்த அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் குறித்து ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, பெரியார் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து வெளியேறினார்? பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸிலிருந்து வெளியேறினார். 1900 என்ன காரணம் அப்படின்னா 1925 காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டோட தலைவராக திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் இருப்பாங்க. அந்த மாநாட்டில் நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதோருக்கான ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வர பெரியார் முயற்சி செய்வார். ஆனால் அவருடைய முயற்சி தோல்வி அடையவே அவர் காங்கிரஸிலிருந்து விலகி அதே 1925ஆம் ஆண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க.